ஹே ஆல், இட்ஸ் மீ வதனா. வெல்கம் டு மை vlog. ஈவினிங் ஒரு 3 o'clock மேலே தான் இந்த vlog-ஏ நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். என் பையன் தூங்குனதுக்கப்புறம். சரி எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஊற வச்சுக்கிட்டோன்னா, அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோகனட் ஆயில் டியூப் இருக்கு இல்லையா, இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற போட்டிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து போதும். நெக்ஸ்ட் இதை ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு எப்போ போல் நார்மலாக நம்ம கோகனட் ஆயில் வந்து எப்படி தலைக்கு அப்ளை பண்ணுவோமோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அது அந்த ஹாட் வாட்டரில் வைக்கும்போதே வந்து நல்ல ஸ்மெல் வந்து வரும். நம்ம கையில் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கேல்பில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஊற போட்டுட்டேன் நான். நெக்ஸ்ட்டு என் பையன் டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு வச்சுருக்கான். பாதி ஓப்பன் பண்ணி பாதி கசக்கி அது மேலே கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வந்து போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான். அப்படியே வரிசையாக போட்டிருக்கான். அவன் எந்த இடத்துக்குலாம் போகிறானோ அதெல்லாம். பட்ஸை வந்து கீழே போட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜை வந்து கீழே இருக்கிறத ஓப்பன் பண்ணி விட்டுருக்கான். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், அப்புறம் அந்த பூண்டெல்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா ஒரு ட்ரேயில், அது எல்லாத்தையும் எடுத்து சார் வந்து கீழே போட்டிருக்காரு. சரி அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதையும் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் மட்டும் நல்லா நீட்டாக ஓரளவுக்கு மடித்து எடுத்துக்கிட்டேன். பாதி இது கிழிஞ்சிருச்சு, பாதி இது ரொம்ப கசங்கிருந்துச்சு. பட் பரவாயில்லன்னு சொல்ல எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்கு கீழே உள்ளதை வந்து அதில் வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு அந்த இது இருக்கு இல்லையா, ஸ்பூன் எல்லாம் நம்ம போட்டிருப்போம். அது எல்லாத்தையும் எடுத்து கீழே வந்து போட்டு வச்சுருக்கான். அதை எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக எடுத்து அந்த இதுக்குள்ளே வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பூண்டெல்லாம் அந்த கீழே போட்டிருந்தேன் இல்லையா, பூண்டு அப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அதெல்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா என்கிட்ட இருந்து காலையில் டீ தூள் போடுறத வாங்கிட்டு போயிட்டு அடம் பிடிச்சி சரின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு, அதனால் ஒரு கிண்ணத்தில் மட்டும் மாற்றிட்டு வெறும் இதை அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டீ தூள் அதை மாற்றிட்டு அது சர்க்கரை, அதுக்கடுத்து வந்து அந்த ஹாட் சாக்லேட் அது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு கவுண்டர் டாப்லேருந்து எடுத்து எல்லாத்தையும் செல்ஃபில் வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்பூனெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் அதோட இடத்துல வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த காஃபி பவுடரையும் ஒரு இதில் தட்டி வச்சுருந்தேன். அதுவும் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு அது கொஞ்சம் காஞ்சு போயிடுச்சு, அதுக்குள்ளே ஏன்னே தெரியல. ஸோ அதையும் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சாச்சு. ஒரு 4 டேஸ்க்கு மேலேயே வந்து இருக்கும். நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். சரி அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எண்ணெய் வந்து தீர்ந்து போச்சு, நல்லெண்ணெய். சரின்னு சொல்லி அதையும் வந்து ஊற்றி வச்சுக்கலாம், இல்லைனா இதையும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இதையும் வந்து ஃபில் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி ஃபில் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்தாலே தெரியும். எல்லாமே வந்து அவ்வளோ கொட்டி கிடக்குது. எப்படி இவ்வளோ இதாச்சுன்னே தெரியல. அதுக்கடுத்து பால் கொட்டினது, அரிசி கஞ்சி கொட்டினது எல்லாமே வந்து கீழே வந்து கொட்டியிருக்கு. ஸோ கேஸ் ஸ்டவ்வு, அதுக்கடுத்து கீழே இருக்கிறது அந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் வச்சு நீட்டாக வந்து ஓரளவுக்கு எடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. எப்படி இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னே தெரியல. பருப்பு, அதுக்கடுத்து வந்து அரிசி கஞ்சி வடிஞ்சது இது எல்லாமே இவ்வளோ அதிகமாக இருக்குது. சரின்னு சொல்லி இது எப்படியோ கையால் எடுக்க முடியாது, அதனால் டிஷ்யூ பேப்பர் மட்டும் வச்சு ஓரளவுக்கு குப்பையை வந்து சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு முறம் வச்சு இந்த மாதிரி நீட்டாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எப்படி இது கையால் எடுக்க முடியாது, அதனால் ஓரளவுக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சு எவ்வளோ துடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக வந்து துடைச்சிட்டு பெரிய குப்பை எல்லாத்தையுமே வந்து முறம் வச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை வெறுமனே வந்து துடைச்சா போகவே போகாது, அதனால வந்து எப்போவுமே கேஸ் ஸ்டவ்வை வந்து கொஞ்சோண்டு விம் லிக்விட் மட்டும் வச்சு ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு துடைச்சிருவேன். ஸோ நீட்டாக வந்து துடைச்சிட்டு உடனே வந்து டவல் வச்சு துடைச்சிருங்க, இல்லைனா திட்டு பிடிச்சிக்கும் கேஸ் ஸ்டவ் மேலே. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே ஸ்டீல் ஸ்க்ரப்பை வச்சே வந்து கவுண்டர் டாப்பையும் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நீட்டாக இது பண்ணதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத் இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கவுண்டர் டாப்பையும். ஸோ சைடில் உள்ளது, அப்புறம் வந்து பின்னாடி உள்ளது எல்லாமே வந்து கேஸ் ஸ்டவ்வையும் நீட் பண்ணிவிட்டேன். கவுண்டர் டாப்பையும் வந்து நல்லா நீட்டாக வந்து தொடச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாத்திரம் வந்து கழுவிருந்தேன். பட் ஆனால் இந்த கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணோம் இல்லையா, அதுக்கடுத்து என் பையன் வந்து அந்த காஃபி பவுட்ரு இதெல்லாம் மாற்றி வச்சுருந்தேன்ல, ஸோ இது மட்டும் வந்து கழுவலை. அதனால் அதையும் கையோடு வந்து கழுவி வச்சிடலாம், இல்லைனா வந்து நைட் அப்படின்னு கொஞ்சம் சேர்ந்து போயிடும் பாத்திரம் எனக்கு அப்படிங்கிறதுனால அதையும் வந்து நீட்டாக கழுவி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஈவினிங்கும் ஒரு டைம் வந்து பாட்டிலை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ண போடுவேன். மார்னிங் ஒரு டைம், அப்புறம் வந்து ஈவினிங் ஒரு டைமு. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால கொஞ்சோண்டு விம் லிக்விட் மட்டும் போட்டு ப்ரஷ் போட்டு அவனோட பாட்டிலை வந்து நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தண்ணி வந்து ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் வந்து அவனோட பாட்டிலை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்காக போட்டாச்சு. 4:30க்கு மேலேயே டோர் அப்புறம் விண்டோஸ் இதெல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவேன், இல்லைனா வந்து கொசுத்தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் டே பையனும் எழுந்திரிச்சிட்டான், நானும் வந்து குளிச்சுட்டேன். நெக்ஸ்ட் டின்னர் பண்ணுற வேலை தான். இன்றைக்கி மாவு ஆட்ட போடலை, அதனால் வந்து சிம்பிளாக கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியும் தான். அதனால் கோதுமை தோசையும் வந்து போட்டாச்சு. தேங்காய் சட்னிக்கு தாளிச்சும் வந்து கொட்டிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு, தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ, பாய்.